சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. துளசி வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறாது என அதிமுக கூட்டத்தில் பாமகவை தாக்கி பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் திமுக இல்லாத நிலையை உருவாக்குவோம் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். குளுமையாக இருந்த கோவையில் வெப்பம் அதிகரிக்க திராவிட அரசுகளே காரணம் என அண்ணாமலை பேசியுள்ளார். அதிமுக தேமுதிக கூட்டணி 2026 தேர்தலிலும் தொடரும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பலம் பற்றி பாஜகவுக்கு தெரியவில்லை, இது திமுகவின் கோட்டை என RS பாரதி பேசியுள்ளார். 10 ஆண்டுகளாக எட்டி பார்க்காத பிரதமர் தேர்தலுக்காக அடிக்கடி வருகிறார் என உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 70 ஆண்டுக்கு பிறகு சாதியத்தை மீண்டும் தூக்கி பிடிக்கிறது பாஜக என கமலஹாசன் விமர்சனம் செய்துள்ளார். 56 ஆண்டுகளாக மூதாட்டியின் வயிற்றிலிருந்து குழந்தை இறந்துள்ளது. பிரேசில் நாட்டில் 81 வயதான மூதாட்டியின் வயிற்றில் சுமார் 56 ஆண்டுகளாக இறந்த குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் நீக்கினர். சிகிச்சைக்கு பின்னர் உடலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக அவர் இறந்துள்ளார். பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்றி தூங்க வைக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சூரிய வம்சம் படத்தில் கலெக்டர் ஆக்கியது போல ராதிகாவை MP ஆக்குவேன் என சரத்குமார் கூறியுள்ளார். ஈரோடு MP கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சூடு பிடிக்கும் தேர்தல் களம், நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் OPS. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் மெல்ல சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் விருதுநகரில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக 10,000 கோலங்கள் போட்டு 1,00,000 பெண்கள் அசத்தியுள்ளார்கள். பெருந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 வேளாண்மை மாணவர்கள் பள்ளி நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் +2 பொதுத் தேர்வு முடிந்ததும் ஏதாவது ஒரு பொது இடத்தில் ஒன்று கூடி மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். நாகர்கோவில் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் சென்னையில் என்ஜினியராக வேலை பார்த்து வந்த நிலையில் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவர் திடீரென மாயமானது உறவினர்களுக்கும் பெண் வீட்டாருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மண்பானை விற்பனை அதிகரித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் சாலையோரங்களில் பூத்துள்ள ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. கேரள இளைஞர் அனுபவித்த கொடுமைகளின் உண்மை கதை 10 ஆண்டு கால தடையை கடந்து ஆடு ஜீவிதம் திரைப்படம் 28ஆம் தேதி வெளியாகிறது. கோட்டையில் ஓட்டை போட வரவில்லை, மக்கள் மனங்களை வெல்லவே வந்துள்ளேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலுவை பாதை ஊர்வலம், ஏராளமானோர் பங்கேற்றனர். அதிமுக வேட்பாளர்கள் நல்ல நேரத்தில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். முகூர்த்த நேரத்தில் கையெழுத்திடுவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழந்ததால் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். பொன்னமராவதி பகுதியில் கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழாவில் விரால், கெண்டை, கெளுத்தி மீன்கள் அதிக அளவில் சிக்கியுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் 4வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதியது. இந்த நிலையில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோவை ராஜஸ்தான் வீழ்த்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யம் சினிமாஸ் திரையரங்கில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பார்க்க கிரிக்கெட் வீரர் தோனி வந்ததால் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 6,185 ரூபாய்க்கும் சவரன் ரூபாய் 49,480 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.